ஹாய் ஜி, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நம்ம வீடியோ போட்டே ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது. ரோசி இறந்ததுலேருந்து வீடியோ போடணுன்னே மனசே இல்லை போடுறதுக்கு. இப்போ எதுக்கு போடுறேன்னா, இது ஒரு தீர்வு கிடைக்கணும் தான் போடுறேன். யாருக்கா தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் தான் இந்த பெருச்செல்லாம் ஓவராக தாங்க முடியல. பொட்டிக்கும் ஃப்ரிட்ஜுக்கும் நடுவில் இந்த இடம் கிடக்குது. அடக்கமாக இருக்குன்னு மூளையை போட்டு எவ்வளோ அறுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். எம்மா மண்ணை வெளியே தள்ளி வச்சுருக்கேன். நான் தள்ளுற 2 கை தான் உள்ளார போகுது. சரி, இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அழிவிடும் அப்படின்ட்டு அழிவிட்டு அப்புறம் எங்கே கிடக்கிற குப்பை எல்லாத்தையும் அப்படி என்னென்ன கிடக்க பாருங்கள். எல்லாத்தையும் அது இங்கே செஞ்சு வச்சுருக்கு. நாங்களும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம். இந்த பெருச்செடி போகிறதா இல்லை. கண்ணாடி உடச்சி வச்சா வராது அப்படின்னு சொன்னாங்க, வச்சோம். அப்புறம் களவு பூசுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதையும் களையும் பூசணும். மறுநாளே ஓட்டை போட்டுது. அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, சப்பாத்தி கல்லில் அந்த முள்ளை மட்டும் அப்படி செத்தி எடுத்துகிட்டு வந்து வைங்க, அது மூஞ்சால நோண்டும் போது அப்படி முள் குத்தி வராது அப்படின்னாங்க. அதுவும் செஞ்சோம். எதுக்கும் அது அடங்குற மாதிரி இல்லை, நீங்கள் வை அப்படின்னு சொல்லிட்டு அது வீடு மாரி எல்லா வேலையும் பண்ணுது. எங்கள் மாமனார் எரிச்சல் இருந்தால் செல்வம் பெருகும், அது எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவார் அடிக்கடி. செல்வம் பெருகுதோ இல்லையா, இங்கே பாருங்கள் மண்ணு தான் பெருகுது இருக்க. அப்புறம் இப்படியே போயிட்டு இருந்தோம்னா செவ்வறு மேலே கொஞ்சம் நம்ம மேலே போக வேண்டியதான். இதேமாரி க்ளீன் பண்ணி ஏதாவது சொல்கிறத கண்ணாடியோடு இப்போ பூசுறது களவு பூசுறது அப்படின்னு செஞ்சு வச்சா ஒரு 2-3 நாளைக்கு வராமல் இருக்கும். அப்புறம் எங்கேருந்து தான் வருதோ தெரில. அப்புறம் அதை உடச்சி போட்டு மண் எங்கேருந்து தான் நோண்டோ தெரில, மண்ணாக தள்ளி வச்சுட்டு. இதோட மோசம் என்ன பண்ணுதுன்னா, புறாவெல்லாம் எவ்வளோ புறாவை காலை கடிச்சு குஞ்சு பறித்து குஞ்சு வந்து கீழே இறங்கி அப்போ தான் நிற்கும். அந்த குஞ்செல்லாம் எத்தனை கொஞ்சம் காலை பிடிச்சி கடிச்சு வச்சுருக்கு தெரியுமா இந்த பெருச்சாளியாகவே எவ்வளோ புறா செத்து போயிடுச்சு தெரியுமா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் பெருச்சாளி நல்லா உஷாருங்க. நம்ம ஏதாவது தக்காளியில் ஏதாவது தடவி வச்சா கண்டிப்பாக சாப்பிடாது. நாங்கள் ஒரு டைம் வச்சுருக்கோம், சாப்பிடவே அப்படியே நைட்டு ஏதாவது வச்சிங்கன்னா மறுநாள் காலைல மண்ணை தோண்டி புதைச்சிருவாங்க. ஏன்னா குழந்தைங்க எடுத்து சாப்பிடுவாங்க, கோழிங்க எடுத்து சாப்பிடும். அந்தமாரி பண்ணாங்க. அந்தமாரி தடவுற பொருள் இல்லாமல் வேறு ஏதாவது இதுக்கு தீர்வு இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சொல்ல ரொம்ப தாங்க முடியல. இங்கே பாருங்கள், அது மட்டும் இல்லாமல் அந்தாண்ட செவத்துலேருந்து இந்தாண்ட செவத்துக்கு சுரங்க பாதை நோண்டி வச்சுருக்காங்க. சுரங்க பாதையில் என்னென்ன இருக்குது பாருங்கள், சாக்கு பேப்பரு. தாங்க முடியலைங்க இது தொல்லை. எவ்வளோ குப்பை பாருங்கள். நம்ம ஒரு அண்ணனோட மண் இது எப்படி